ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஷார்ட்கட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா Ctrl+R. இந்த Ctrl+R அமுக்குனீங்கன்னா இந்த ரூலர் ஸ்கேல் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த இருக்கா, நீங்கள் இதுக்கு Ctrl+R அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூலர் ஸ்கேல் வந்து விசிபிள் ஆகும். இது வேண்டாம் அப்படின்னா திருப்பி நீங்கள் Ctrl+R அமுக்குனீங்கன்னா இந்த ரூலர் ஸ்கேல் வந்து டிசேபிள் ஆயிரும். இது மூலமாக நமக்கு இந்த ரூலர் கைடெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா Ctrl+H. இது எதுக்குன்னா இந்த ரூலர் கைடு இருக்குது பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சில டைம் வந்து இந்த ரூலர் கைடு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை நம்ம டெம்பரரியாக ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு Ctrl+H அமுக்குனீங்கன்னா அதை பார்த்தீங்களா டிசேபிள் ஆகிட்டு, திருப்பி அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் Ctrl+H அமுக்குனீங்கன்னா அது திருப்பி வந்து விசிபிள் ஆயிரும். அடுத்ததாக என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்ப்போம். வெறும் எஃப் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். திருப்பி 2வது எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது மூலமாக நம்ம அக்யூரேட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். திருப்பி உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னா திருப்பி ஒரு எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வெளியே வந்துடும். அடுத்ததாக என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு ஷார்ட்கட் பார்ப்போம். Ctrl++ அமுக்குனீங்கன்னா ஜூம் இன் ஆகும், Ctrl+- அமுக்குனீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் Ctrl++ அமுக்குனீங்கன்னா சென்டரில் இருந்தாலும் ஜூம் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெம் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், இதில் இருந்து உங்களுக்கு ஜூம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆரோ வந்து கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பொசிஷன் வேணுமோ அந்த இடத்துல ஜூம் பொசிஷனில் நீங்கள் அந்த ஆரோவை வச்சுட்டு Alt+ மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்போடா நீங்கள் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் Alt அமுக்கி மவுஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்போடா பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சைடில் மட்டும் ஜூம் இன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணணும்னா Alt அமுக்கி அதே மாதிரி மவுஸை வந்து பேக்வேர்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். Alt அமுக்கி மவுஸை வந்து பேக்வேர்டாக ஸ்க்ரோல் பண்ண ஜூம் அவுட் ஆகுது. இது மூலமாக நம்ம எந்த பொசிஷனில் உங்களுக்கு ஜூம் இன் ஆகணுமோ அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா Ctrl+0. நீங்கள் Ctrl+0 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சரை வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் சைஸில் ஃபிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் சைஸே இவ்வளோ தான். இப்போ நான் Ctrl+0 அமுக்குறேன் பாருங்கள், அந்த பிக்சர் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். இப்போ நான் பெரிய பிக்சராக இருந்தாலும் நீங்கள் Ctrl+0 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆயிரும். இது மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்டு. அடுத்ததாக என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம்னா இந்த இருக்குல்ல, இந்த ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது மாற்றுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டுன்னு பார்ப்போம். எக்ஸ் அமுக்குனீங்கன்னா இந்த ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ எக்ஸ் அமுக்குறேன், அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும் பாருங்கள், தெரியுதா? இந்த எக்ஸை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா டிஃபால்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அந்த டிஃபால்ட் கலர் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வெறும் டி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிட்டு இதை நீங்கள் மாற்றணுமோ திருப்பி எக்ஸ் அமுக்குனீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். டிஃபால்ட் கலர் கொண்டு வந்து வர்றதுக்கு டி. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் Alt+Backspace அமுக்குனீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து இந்த செலெக்ஷனில் ஃபில்அப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் ஃபில்அப் ஆகிட்டு Alt+Backspace. இது பேக்ரவுண்ட் கலர் ஃபில்அப் ஆகணும்னா Ctrl+Backspace அமுக்குனீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஃபில்அப் ஆயிரும். இப்போ நான் Ctrl+Backspace அமுக்குனா இந்த க்ரீன் கலர் ஃபில்அப் ஆகிட்டு, நீங்கள் Alt அமுக்கும் போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும்ல அந்த Alt அமுக்குங்க. சில கீபோர்டில் வந்து Alt+GRன்னு இருக்கும், அதை அமுக்காதீங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற Alt அமுக்குங்க. கண்ட்ரோல் வந்து 2 சைடு கண்ட்ரோல்லையும் அமுக்கிக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் வந்து ஃபில்அப் பண்ணுறேன், Alt+Backspace அமுக்குறேன் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலருக்கு. இது மூலமாக நம்ம ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட்கட் மூலமாக. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு தப்பாக எதுவும் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பேக்வேர்ட் கொடுப்போம், Ctrl+Alt+Zன்னு கொடுப்போம். அது மூலமாக நமக்கு ஸ்டெப் பேக்வேர்ட் போவோம். இப்போ சில சிஸ்டத்தில் வந்து ஒரு 10 தடவை ஒரு 20 தடவைக்கு மேலே நமக்கு பின்னாடி போக முடியாது. அது ஏன்னா நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸில் நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம மாற்றிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் Ctrl+K கொடுங்க. அப்படி இல்லாட்டினா எடிட்டில் போய் எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். இதில் இந்த ஜென்ரல்னு இருக்கா, ஷார்ட்கட் வந்து Ctrl+K இதை அமுக்குங்க. இதை பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கா, இதுதான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 தடவை மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெப் ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் உங்களுக்கு போகும். இதை வந்து நீங்கள் ஃபுல் லெவல் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல் லெவல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 டைம்ஸு உங்களுக்கு பின்னாடி ஸ்டெப் பேக்வேர்டு வந்துக்கலாம், ஃபார்வேர்டு வந்துக்கலாம். இதை நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பேக்வேர்டு வந்து எத்தனை தடவைனாலும் நீங்கள் போய்க்கலாம், 1000 டைம்ஸ்னாலும் போய்க்கலாம். அடுத்ததாக இந்த லேயர் பற்றி பார்ப்போம். நான் மேக்ஸிமம் இந்த ஏரோ வந்து நம்ம கிட்ட கொண்டு போனாலே இந்த ஷார்ட்கட்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஷார்ட்கட் எதுவுமே நான் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+N அதிலே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ட்கட் இருக்கிறதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, ஆனால் நம்ம அதிலே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இதில் வராத டிஸ்பிளே ஆகாத ஷார்ட்கட்டை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த லாக் ஆகினதை எடுத்து விடணும்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும், அது அந்த லாக் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லேயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ லேயர் 0 வந்து கடைசி இருக்குது. இப்போ அந்த லேயர் 0 வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அது எப்படி மவுஸ் மூலமாக நம்ம இப்படி ட்ராக் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இது நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்கள் Ctrl+ இந்த ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்க, அது அந்த க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டு மூலமாக நம்ம மேலேயும் கொண்டு வரலாம், கீழேயும் கொண்டு வரலாம். இப்போ நம்ம Ctrl+ க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அமுக்குனீங்கன்னா அதை கண்ட்ரோல் அமுக்கி இந்த க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஒரு தடையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் காமிக்க பாருங்க, அது தெரியுதா? கண்ட்ரோல் அமுக்கி இந்த க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நான் அமுக்கிட்டே இருக்கேன். அந்த லேயர் வந்து டாப்புக்கு போயிட்டு, இப்போ அதே இது கீழே கொண்டு வரணும்னா Ctrl+ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த லேயர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் தேர்ட் லேயர் 3 இருக்குது பாருங்க, இந்த இருக்கா, இதை நான் செலக்ட் பண்ணணும்னா ஆல்ட் அமுக்கி அதே மாதிரி க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த லேயர் எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரில் மூவ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எந்த லேயர் வேணுமோ அதில் வச்சு நம்ம செலக்ட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Ctrl+D. இந்த Ctrl+D அமுக்கணும் மூலமாக நம்ம எது செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து டீசெலக்ட் ஆயிரும். இப்போ பாருங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீசெலக்ட் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறத வேண்டாம் அப்படின்னா நீங்கள் Ctrl+D அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அது டீசெலக்ட் ஆயிரும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் இந்த செலக்ட் பண்ணது உங்களுக்கு நியூ லேயரில் காப்பி ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் லேயர் 0ல் இது இருக்குது, இது நியூ லேயரில் நான் செலக்ட் பண்ணது நியூ லேயரில் உங்களுக்கு காப்பி ஆகுனா Ctrl+J இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ லேயரில் அது காப்பி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் 1ன்னு வந்துருக்கு பாருங்க, இந்த லேயர் 1ல் இந்த நான் செலக்ட் பண்ணது Ctrl+J கொடுத்தீங்கன்னா நியூ லேயரில் உங்களுக்கு வந்துட்டு, இது எனக்கு லேயர் 0ல் இருக்கிறது வேண்டாம், எனக்கு நியூ லேயரில் மட்டும் வந்தால் போதும், எனக்கு நியூ லேயரில் நான் செலக்ட் பண்ணது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் Ctrl+Shift+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கட்டாகி உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ நான் இதை டெலீட் லேயர் கொடுத்துட்றேன். இப்போ நான் மறுபடியும் இந்த எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் Ctrl+Shift+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது கட்டாகி உங்களுக்கு புது லேயரில் வந்துடும். இந்த லேயர் 0ல் இருக்கிறது கட் ஆயிரும். இப்போ இந்த லேயர் 0 வந்து விசிபிளில் காமிக்க பாருங்க, இந்த இருக்கா, இது கட் ஆயிடுச்சு. ஆனால் லேயர் 1ல் வந்து உங்களுக்கு அது வந்து வந்துட்டு, நம்ம Ctrl+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகி நியூ லேயரில் பேஸ்ட் ஆகும். இது Ctrl+Shift+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகி உங்களுக்கு நியூ லேயரில் வந்து பேஸ்ட் ஆகும். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வர்ற வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.